வணக்கம், நான் உங்கள் சுகந்தி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான 2 டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்தமாரி ஒரு காலி பாட்டில் எடுத்துக்கோங்க, ஸ்ப்ரே பாட்டில். இது இல்லைன்னா கூட நம்ம ஹேண்ட் வாஷ்க்கு யூஸ் பண்ணுற அந்த பாட்டில் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துருக்கேன், நார்மல் வாட்டர் தான். இதில் நம்ம டியோ அண்ட் ஃப்ரெஷ் அந்த பர்ஃப்யூம் பேக் எடுத்துப்போம். இது நம்ம யூஸ் பண்ண பர்ஃப்யூம் பேக் இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா ஓரளவுக்கு தான் ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் அந்த பேக்கில் பவுட்ரு அப்படியே தங்கிடும். அந்த பவுட்ரை நம்ம இந்த தண்ணியில் கொட்டி நல்லா கலக்கிக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் உங்களுக்கு. பாருங்கள், இந்த தண்ணியில் நல்லா கலக்கிட்டு நம்ம அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கலாம். நல்லா ஸ்பூனால் கலக்கிக்கோங்க. இப்போ கலக்கும்போதே நமக்கு அந்த ஸ்மெல் நல்லா வரும். இதை நம்ம அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டு பாருங்கள், இப்போ அந்த ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணி அது உள்ளே ஊற்றிட்டு இதை நம்ம டாய்லெட்டில், பாத்ரூமில் இந்த இடத்துலாம் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி சைடில் இந்த கதவு டோரில் பின்பக்கம், அதுக்கப்புறம் இந்த சவுத் மூளைங்கள்லாம் கூட இந்தமாரி அதை ஸ்ப்ரே பண்ணுங்கள். சூப்பராக ஸ்மெல் இருக்கும். அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ கம்ஃபர்ட் எடுத்துக்கோங்க. கம்ஃபர்ட் எடுத்துகிட்டு அதேமாரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க. இதில் நான் ஒரு 100 ml 150 ml அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ இதில் நம்ம கம்ஃபர்ட்டில் இருக்கிற அந்த மூடியிலே ஒரு 3/4 அளவுக்கு ஒரு மூடி, அதாவது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இந்த லிக்விட் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த லிக்விடை அந்த தண்ணியில் கலந்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கலந்துட்டு நம்ம மூடிட்டு நல்லா குலுக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான, அதுவும் மழை நேரத்தில் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப உதவும். பாருங்கள், இதை நல்லா டைட் பண்ணிவிட்டு இப்போ அந்த பாட்டிலை நல்லா குலுக்கிக்கோங்க. அந்த கம்ஃபர்ட் தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகணும். பாருங்கள், இந்தமாரி மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரேவை யூஸ் பண்ணி நம்ம ஸ்க்ரீனு, பெரிய கார்ட்டனில் இந்தமாரி அந்த ஸ்ப்ரேவில் அடிச்சிங்கன்னா நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். ஃபேன் ஓடக்குள்ளே உங்களுக்கு இப்போ நம்ம கம்ஃபர்ட்டில் துணி துவைச்சோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் துணி காயக்குள்ளே. அதே போல் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்லலாம் இருக்கும்போது ஃபேன் காற்றுல ஸ்மெல் வரும். அடுத்தது நம்ம ஸ்க்ரீனை தாண்டி இந்த பக்கமும் அந்த பக்கமும் போகும்போதும் நல்ல வாசனையாக இருக்கும் உங்களுக்கு. இது நீங்கள் இன்னும் மழை நாளில் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் கால் மிதியடியிலையும் நீங்கள் அதை போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த ரூமே நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். பாருங்கள், இந்தமாரி கால் மிதியடியிலையும் லைட்டாக இது பண்ணிக்கோங்க. டைரெக்டாக நீங்கள் கம்ஃபர்ட் யூஸ் பண்ணாதீங்க, அது கரையாட்டம் பிடிச்சிடும். நீங்கள் இந்தமாதிரி தண்ணியில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு தெரியாது. நீங்கள் எல்லா ஸ்க்ரீனு எங்கெங்கே நம்ம ஸ்க்ரீன் போட்டிருக்குமோ இல்லை மிதியடியிலையோ இந்தமாரி போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் மழை நாளில் இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள குறிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.